மற்றும் ஒரு மிஷன்ஸ் ஆஃப் த மிஷனரி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாள் தினத்திலும் அம்மையார் மேரிஸ் லெசர் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய ஊழிய அர்ப்பணிப்புகளை குறித்து நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். வாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். நான் ரகு. மேரிஸ் லெசர் இவர் 1848 ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஸ்கொட்லாந்து தேசத்திலே பிறக்கிறார். இவருடைய சிறு வயது முதல் தன்னுடைய தகப்பனார் மதுபோதைக்கு அடிமையானவராக காணப்படுகிறார். இவருடைய தாயார் பக்தியும் கர்த்தருக்குள் வைராக்கியமும் உள்ளவர் சகோதரியாய் காணப்படுகிறார்கள். தன்னுடைய தாயார் கர்த்தரின் மீது பக்தி உள்ளவராய் இருந்தபடியினால் சிறு வயது முதற்கொண்டே மேரிஸ் லெசர் அம்மையார் அவர்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யம், ஊழியம், சேவைகளை குறித்து அதிக வாஞ்சை உள்ளவராய் காணப்பட்டார். நாட்கள் கடந்து சென்றது. இவருடைய 26வது வயதில இவர் கேள்விப்படுகிறார், ஆப்பிரிக்க தேசத்துக்கு ஊழியத்துக்கு மிஷனரியாய் சென்ற டேவிட் வில்லியம்ஸ் அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்பதால் இவருக்கு ஒரு பாரம். ஐயோ, அந்த இடத்துக்கு அவருக்கு பதிலாய் யார் செல்வார்? நான் செல்லுவேன் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து தீர்மானித்து தன்னுடைய தாயிடத்திலே சொல்லுகிறார், அம்மா, நான் இந்த ஊழியத்துக்கு போக வேண்டும் மிஷனரியாக என்று. அவருடைய தாயாருக்கு மிகுந்த ஆச்சரியமும் சந்தோஷமும், என்னுடைய பிள்ளை இப்படியாக போகிறாள் என்று சொல்லி இதற்கு அடுத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவரை முறையான மிஷனரி படிப்புக்காக அனுப்பப்படுகிறார். 2 வருட படிப்புக்கு பின்பதாக, முறையான பயிற்சிக்கு பின்பதாக அவர் தன்னுடைய 28வது வயதில் ஆப்பிரிக்க தேசத்தை நோக்கி பயணிக்கிறார். 1 மாத கப்பல் பிரயாணம். இந்த கப்பல் பிரயாணத்திலே ஒரு நபர் மூலமாக இவர் போகிற இடத்தை குறித்து, தேசத்தை குறித்து, அந்த இனத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார். இவர் போய் அங்கே ஊழியம் செய்ய ஆரம்பித்து 16 மாதங்கள் கடந்த நிலையில இவர் மலேரியா நோயினாலே பாதிக்கப்பட்டு மீண்டும் தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். மிகுந்த துக்கத்தோடு கூட, ஐயோ, இந்த ஜனங்களுக்கு என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை என்று வருத்தத்தோடு இவர் தன்னுடைய தேசத்துக்கு வரும்பொழுது மருத்துவரிடம் இவர் சொல்லுகிறார், என்னை சீக்கிரம் குணப்படுத்தி என்னை மீண்டும் அங்கே அனுப்பிவிடுங்கள். ஒருவேளை நீங்கள் அனுப்ப மறுத்தால் நான் கடலில் நீந்தியாவது போய் விடுவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வாஞ்சை இருந்தது. கர்த்தருடைய கிருபையால் அவர் சுகம் பெற்றார். மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இவர் சென்ற இடம் நைஜீரியாவில் இருக்கிற எபிக் இன ஜனங்கள் வாழ்கிற கலபார் என்கிற ஒரு இடத்துல தன்னுடைய மிஷனரி ஊழியத்தை ஆரம்பித்தார். இந்த ஜனங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம் என்றால், இவர்கள் அதீத மத சடங்காச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். மிருக குணம் உள்ளவர்கள், கொள்வதற்கு தயாராகாதவர்கள், மாம்ச பலி கொடுக்கிற என்ற அநேக மூட நம்பிக்கையினால் நிறைந்து வாழ்ந்தவர்கள். உதாரணம் ஒன்று சொல்லட்டும். இந்த இன தலைவன் ஒருவன் மரித்து போனால் அந்த தலைவனுடைய மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரன், வேலைக்காரி, ஆடு, மாடு எல்லாம் கொல்லப்பட வேண்டும். இதுதான் இவருடைய கடவுள் நம்பிக்கை. அதுபோல இவர்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு இரட்டை குழந்தை பிறந்து விட்டால், மனிதனுக்கு ஒரு குழந்தை தான் பிறக்க முடியும், 2வது அது பிசாசு என்று சொல்லி, இதில் எது பிசாசு என்று தெரியாதபடியினால் அவர்கள் 2 குழந்தையை தூக்கி தூரத்திலே கொண்டு போய் போடு விடுவார்கள். சில நேரம் அந்த பிள்ளைகள் பட்டினியால் மறித்துவிடும், அல்லது மழை வெயிலிலே அவைகள் காய்ந்து நனைந்து மறித்துவிடும், அல்லது காட்டு மிருகங்களினால் பீறி போடப்பட்டு அவைகள் மறித்து போகும். இந்த நிலைமைகளை கண்ட இவர் மனதுருகினார், கலங்கினார். இவர்கள் மத்தியிலே இயேசுவை கொண்டு போக வேண்டும், ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்று அயராது இரவும் பகலும் அவர்களுக்காக பணி செய்ய தொடர்ந்தார். இப்படியாக வீசுகிற பிள்ளைகளை ரகசியமாய் இரவில கொண்டு வந்து இவர் ஒரு சத்திரத்தை உண்டாக்கி அங்கே அவர்களை வாழ வைத்து அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்து அவர்களை பெரியாளாய் மாற்றினார். பெண்களுக்கு முறையான எதிரான அடக்குமுறை ஆட்சிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு தாயாய் இவர் காணப்பட்டார். அநேக சமூக சேவைகள், அநேக அவருடைய எதிர்கால நலன்புரி திட்டங்கள், பாடசாலைகள், ஆலயங்கள் என அநேக காரியங்களை இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக செய்து கொண்டே போனார். அந்த அந்த குழு தலைவன், அந்த இன ஜனங்கள் அதிகமாக இவரை எதிர்த்தார்கள். காரணம்,
அவருடைய மத சடங்குகளுக்கும் அவருடைய மத நம்பிக்கைகளுக்கும் விரோதமான ஒரு காரியத்தை இவர் சொல்லுகிறார் என்று இவரை கொல்லவும் திட்டமிட்டார்கள். ஆனால் நாளடைவில் அவர்கள் இவருடைய கருத்துக்கு உடன்படுகிறவர்களாய் மாறினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே மகிமையான ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். ஆப்பிரிக்காவின் தாய் என்றும் இவருக்கு அழைக்கப்படுகிறது. அந்த தேசத்தை ஆங்கிலேயர்களால் ஆட்சிக்குள் வரும் பொழுது இவரை அந்த இங்கிலாந்து தேசத்தின் ஒரு தூதராக அவரை அறிவித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள். காரணம், அந்த அளவு அந்த ஜனங்களுடைய மேம்பாட்டுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் அயராது உழைத்த பெண்மணி அம்மையார் மேரி ஸ்லேசர். ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும், இவர் இந்த ஊழியத்தை சாதாரணமாக செய்து முடிக்கவில்லை. 40 வருடமாக மலேரியா நோயுடன் தாக்கப்பட்டவராய் தன்னுடைய பலவீனங்களை பாராது அயராது இந்த ஜனங்களுக்காக வாழ்ந்து மரித்தும் போனார். இவர் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இவருடைய தாயார் சகோதரிகள் மரித்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு அவர் தன்னுடைய தேசத்துக்கு வராமல் அந்த கர்த்தர் மேலிருந்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய எல்லா பலவீனங்களை துக்கங்களை தாங்கினவராய் அந்த வைராக்கியமாய் ஊழியத்தை செய்து முடித்து அந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே தானே அவர் மரித்தார். எனக்கு பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கை, இவருடைய சாட்சி நிச்சயமாய் உங்களுடைய உள்ளங்களை அசைத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. மீண்டும் ஒரு இதே போன்ற ஒரு மிஷனரி ஊழியக்காரருடைய வாழ்க்கையின் ஒரு சரித்திரத்தோடு சாட்சியோடு நான் உங்களிடத்தில் வருவரைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். God bless you all.